தர்மபுரியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்துல தமிழக வெற்றி கழக கொடி பறந்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வெளிப்படையாகவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அழைப்பு விடுவிக்கப்பட்ட நிலையில விஜயை விமர்சிப்பதையும் அவர் தவிர்த்து வருகிறார். இதனால இரு கட்சிகள் விரைவில் இணையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விவகாரம் தமிழ்நாட்டுல சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்கள் சென்று சந்திக்கவில்லை. மற்ற கட்சிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துவிட்டு அடுத்த கட்ட அரசியலும் மேற்கொள்ள தொடங்கியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் வழக்கம் போல் அரசு பணிகளையும் மேற்கொண்டு வரும் சூழல்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில தர்மபுரியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்றிரவு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவரது பிரச்சார கூட்டத்துல ஆயிரக்கணக்கான மக்கள்களும் குவிந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் திமுக கண்ட 200 தொகுதிகள் வெற்றி என்ற கனவை தகர்த்து அடுத்த ஆண்டு அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெல்லும் என்பதற்கான சாட்சி இந்த மக்கள் கூட்டம் 2021 தேர்தல் அறிக்கையில வெளியிடப்பட்ட 525 அறிவிப்புகளில் 10% கூட திமுக நிறைவேற்றவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள பணிகள் அரூர் குமரன் அணை திட்டம் நிறைவேற்றப்படும். அரூரில் 93 ஏரிகளுக்கு தென்பெண்ணையாற்று உபரி நீரை சென்னைக்கால் திட்டம் மூலம் பெற்றுத் தருவதற்காக கோரிக்கைகள் நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமியின் இந்த கூட்டத்துல அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் கொடிகள் மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளும் கலந்து சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இளைஞர்கள் சிலர் தமிழக வெற்றி கழக கொடியை வேகமாக அசைத்துக் கொண்டிருந்திருக்காங்க. இந்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் வேகமாகவே பரவி வருகிறது. ஏற்கனவே அதிமுக, பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைய வேண்டும் என்று இரு கட்சிகளும் நிர்வாகிகள் பேசி வராங்க. அதிமுக தரப்புல வெளிப்படையாகவே விஜய்க்கு கூட்டணி அழைப்புகளும் விடுவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல அதிமுக கூட்டத்துல தமிழக வெற்றி கழக கொடி காணப்பட்டதும் அதனை பாத்தீங்கன்னா அதிமுகவினர் கண்டுகொள்ளாமல் இருந்ததும் பல்வேறு விவாதங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.